ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஆக்சுவலாக உங்ககிட்ட நான் எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், எங்கள் அண்ணன் கூட வாழ்ந்துக்கிட்டு ஒரு சின்ன ரூமில் பேஸ்மெண்ட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த 2 பேரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேக வேகமாக ஓடுறா. ஹீரோவை இடித்து விழ போகிறா. கரெக்டாக ஹீரோவும் பிடிச்சிட்றா. இதை பார், அண்ணாக்கு என்னன்னு உறவு முறையெல்லாம் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு தெரியாத. அவங்க அண்ணன் வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கான், நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதுவும் உங்களை தெரியுன்ற வகையில் நான் ஹெல்ப் பண்ணுறேன். மற்றபடி எந்த ஒரு உறவு முறையும் சொல்லி என்னை கூப்பிட்ற வேலை வச்சுக்காது அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். இவருக்கு தான் என் அண்ணன் வயசு ஆயிடுச்சு, என்னை விட 8 வயசு பெரியவரை வேற என்னன்னு கூப்பிட முடியும், என்னன்னு சொல்ல முடியும், தாத்தான்னு சொல்லி கூப்பிட்டுலாமா பேசாம. ரொம்ப தான் இவனுக்கு நக்கலா இருக்கு, ரொம்ப திமிர் பிடிச்சவனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் நம்ம ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டோமோ, பாவம் சின்ன பொண்ணு. அது மட்டும் இல்லாம அவங்க இவ்வளோ பிரச்சனையில இருக்காங்க, நம்ம கொஞ்சம் ஆஷா பேசிட்டோமோ, எதுக்கும் போய் பார்க்கலாம் அவ என்ன பண்றான்னு சொல்லிட்டு அப்படின்னு அவளோட ரூமாண்ட போறான். அங்க கதவாண்ட போனா பயங்கரமா ஹீரோயின் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்க சவுண்டு கேக்குது. பாவம் அண்ணனை பிரிஞ்ச சோகத்துல அழுதுகிட்டு இருப்பாளா அப்படின்னு பார்த்தா அவ ஷார்ட் டிராமாவை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. ஐயோ, இந்த ஹீரோயின் எவ்வளோ கஷ்டப்படுறா, இந்த ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டு அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. அப்பதான் உடனே ஹீரோ வந்து கதவை தட்டுறான். கண்ணுக்குன்னெல்லாம் அப்படியே கலங்கி போய் வந்து நின்றுட்டு இருக்கா. ஐயோ, நம்ம சொன்னதுதான் அவளுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு போல அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கும் போது ஹீரோயின் என்ன நினைக்கிறானா, ஐயோ நம்ம ரொம்ப சவுண்டா அழுது டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ, வீட்டை விட்டு துரத்திடுவானோ அப்படின்னு அவளுக்கு பயமா இருக்கு. ஐயோ சாரி ப்ரோ, கண்டிப்பா நான் இனிமே வந்துட்டு இந்த மதியெல்லாம் அழமாட்டேன், நான் சவுண்டே வராம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இது பாரு, நான் உன்னை வெளியில் துரத்தலாம் மாட்டேன் கண்டிப்பாக, அது வரையில் கவலைப்படாத, நீ ரிலாக்ஸ் ஆயிரு, அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அழாத, ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு அடடா இவன் கொஞ்சம் நல்லவனாக தான் இருப்பானோ, நம்மளும் கொஞ்சம் நல்லா அழுது ட்ராமா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இவன் வந்துட்டு நம்மளை நம்பிடுவான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. நான் இன்னைக்கு உன்கிட்ட ரொம்ப ஆஷா பேசியிருந்தேன் அப்படின்னா என்னை மன்னிச்சிடு, உனக்கு எதுனா வேணும்னா கேளு, கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சீன்லேயே பார்த்தா 2 பேரும் ஒயின் கிளாஸோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அடடா அடடா, எனக்கும் 19 வயசு ஆயிடுச்சு, இது வரையில ஒரு வாட்டி கூட நான் குடிச்சதே இல்லை, நான் இதை குடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா. எங்க அண்ணன் என்ன அலோவ் பண்ணவே இல்லை, இன்னைக்குதான் சந்தோஷமா இதை குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி குடிக்கிறா. அப்பவும் ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான், அவ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறா போல, ஒரே ஒரு கிளாஸோட நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா இவ பெரிய மொடா குடிகாரியா இருப்பா போல, மொத்த பாட்டிலையும் வயிற்றுக்குள்ள ஊத்திட்டா. முடிஞ்சு போச்சுடா நம்ம கதை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேன் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் நீங்க ரொம்ப நல்லவர் தான், இது வரைக்கும் யாரும் எனக்கு பண்ணாத விஷயத்த நீங்க பண்ணிருக்கீங்க தெரியுமா, சான்ஸே இல்லை, நீங்க ரொம்ப சூப்பர். ஆனா நீங்க ரொம்ப பெரிய பாடி பில்டர்னு நினைக்கிறேனே, உங்களோட பாடியெல்லாம் பயங்கர டைட்டா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வர்ணிக்க ஆரம்பிச்சிடா. ஹீரோக்கு ஐயோ இந்த பொண்ணு